பத்தாங்க பையா எப்படி வரது போற எல்லாம் பிள்ளைங்களா வராங்க எங்க படிக்கீங்க எல்லாம் ஏன்னா ஊமமா இதுயா பைத்தியமா அண்ணா கோமலி என்ன பாப்பா எங்கண்ணா பாதி பேர் இந்த வருஷம் காணா ஓய் அல்ல கோயிலுக்கு வேண்டல வச்சிட்டாங்களா இல்ல எல்லாம் பால் பீச போய்க்கறாங்க வந்து ஆமா வந்துருவாங்க சார் பால் பீசி சோள காட்டுக்கு தண்ணி கட்டி வரலாம்னு போயிருக்காங்க குச்சி சோள காட்டுக்கு தண்ணி கட்டறதுக்கு ஆமா சோள இன்னார கட்டறடா 3 கட்ட மொனனே 60 ஒரு தலைவர் தேவடியே பத்ததே வாயை பாரு மூஞ்ச பாரு வவ்வல பொச்சாடி வச்சிட்டு அப்படியே விளக்க மாதிரி பிஞ்சு பாரு அப்படியே என்னையே சொல்லிவிட்டு வந்தவன வாயும் போச்சும் பட 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 பின்ன என்ன கிண்ணால மேல சோளகள் தண்ணி கட்டுவாங்களே ஏன்டா ஏத்து குத்திய பத்த பையன் உம்மால கட்டறோம் கோயில கட்டறோம் பாட்டி கட்டறோம் தகச்சி கட்டறோம் நாத்தல கட்டறோம் பொட்டாடி கட்டறோம் கூத்தில கட்ட சொல்ற மாப்ள இந்த நேரத்துல தண்ணி கட்டினா கரண்ட் பில் கம்மி ஆகும் வயர் புடிங்கி மோட்டர் வயர் புடிங்கி லைன்ல போக மாட்டீங்களா கண்ணி கனிய புதி அடாடாடாடா பலம சொன்னாங்க சொன்னாங்க என்னன்னு ஒண்ணு கட்டாம் பள்ளிக்கூடத்துக்கு 2 கட்டா வாத்தியாராம் அப்ப இது ஒண்ணு கட்டா பள்ளிக்கூட நான் 2 கட்டா வாத்தியாரா ஆமா பின்ன என்ன இன்னாரி ஆடா தண்ணி கட்டுவாங்கடா மாப்ள என்னடி என்னடி போன போய் ஒரு பொட்ட பிள்ளைன்னு பார்த்தா என்னடி மேல மேல ஏறிட்டு வர மாப்ள உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி கேக்குற எல்லா பொம்பளைக்கு வந்தா கேசமாங்க வேசு சேவலா பேசிட்டே எங்க சொல்லி எட்டு முத்த வாய்க்கு எல்லாம் பேசிட்டு ஆடி பண்ணுவே இந்த பக்கம் 3 விரல் இந்த பக்கம் 4 விரல் வாய் டர்னு கிழிச்சுட்டு அப்படியே அடியே பொம்பளை ஆபலாத்து போடுறா பாப்பா நான் என்ன பண்ணுவேன் 4 2 விரல் கீழ 2 விரல் டர்னு கிழிச்சுட்டு அப்படியே சத்தியமா கிழிக்க மாட்டேன் பாரு எங்க மச்சான்டா நிக்குதா பாரு ஆமா அவர்தான் வந்த உடனே இவனை கேட்டுட்டு கிடந்தாரு அட மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேல உம்மேல தானே சவச்சேனே அட மச்சா 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேல உம்மேல தானே சவச்சேனே பூ முடிச்சே பொட்டு வச்சே வரவுக்காகதா பூ முடிச்சே பொட்டு வச்சே வரவுக்காகதா மஞ்ச வெஸ்டிக்காரரே எப்பதா வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரி வாடுது எப்பதா வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுரி வாடுது யார கூப்பிட்ட அஜித் கவுண்டர் வருவாரு ஐ லவ் யூ டார்லிங் அவர் யாம் பொளப்பூர் பொளப்பூர் கை விட்டு ஓடுறீங்க பரவாயில்லையா டாடி ஏய் நீ சொல்றீங்களா டாடி யார கூப்பிட்ட அவர்தான் கவுண்டர் வருவாரு நீ கூப்பிட்ட உடனே அவர் வருவாரு ஆனா அவருக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்காரம்மா விளக்கமா தோடுவாங்க ஐயோ அரே ஆளுக்கார கட்டி தண்ணி தோமித நந்தன சாடத்துல விளக்க மாதிரி பிஞ்சு பாரு அவங்களே கப்பறம் நீ என்ன சொல்லி கொடுக்குற அப்படியே என்னடா எந்த படத்துல அந்த பாட்டு நந்தியத்தனோட கோமிதனோட மன இன்னும் ஐயா வாகப்பட்ட பேர் என்ன ஐயா பேரு நம்முடைய ஊர் கவுண்டர் ராமசாமி ஐயா வாகப்பட்ட ராமசாமி ஐயா கவுண்டர் எனக்கா 20 ரூபாயும் ஐயா வாகப்பட்ட நம்முடைய கவுண்டராகப்பட்ட வடிவேல் ஐயா சொத்திலிருந்து 50 ரூபாயும் அன்பளிப்பு செய்துள்ளார் ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும் ராமாஜயம் வேறு கண்டெடுத்த கந்தாயி டேய் கட்ட விளக்க மாத்த கடை வாங்கி மொத்த அழுத்து விட்டுரும் அப்படியே இந்த கேள்வி எனக்கு பேருதான் ஒழுங்கா சொல்லாயா இன்னும் தாயாகப்பட்ட சொல்லி தந்தம்மா உங்ககிட்ட முக்காடு முனியம்மா அந்த அம்மா முக்காடே போடல நீ ஆண்டா பேர் நான் வச்ச பேர் ஐயா புது பேரு என்ன பேர்ல பேரையே மறந்துட்டேன் பழனி அம்மா இன்னும் தாயாகப்பட்ட இன்னும் பழனி அம்மா மகாலட்சுமி எனக்காக அன்பளிப்பு 20 ரூபாய் ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும் ராமாஜயம் அண்ணா இந்த ஆளு பரவாயில்ல கிருஷ்ணகிரி அவங்களெல்லாம் ஏங்கன்னு கூப்பிடுறா என்ன மட்டும் அண்ணனு கூப்பிடுறோம் இதுல ஒருத்தர் சிக்க போறாரு இப்ப அங்க சொன்னதுக்கு ஐயோ கவுண்டர் கதையில சோறு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொன்னாரு அவருக்கு சோறு கிடைக்க போகுது இவர் என்ன சொன்னாரு தெரியுமா நம்ம புழு சண்டைக்காரரு கால் நீட்டு போட்டு உட்காந்துக்கிறாரு பிள்ளை அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு தெரியுமா குத்தர சொல்லி போட்டு இன்னொன்னு சொன்னாரு மாற்ற சொல்லி போட்டு மாட்டாமத்தா போறீங்களே ராசாவே ஏ ராசாவே ஏ ராசாவே ஏ ராசாவே வலையில மாற்றனே சொல்லி போட்டு மாட்டாமத்தா போறீங்களே ராசாவே ஏ ராசாவே
கேட்டாங்க பாட்டு தானே பாடிட்டு இருந்தேன் ஏங்க இப்படி கிடக்குறீங்க சரி என்ன போலாமா போலாமா வா போலாம் இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் இங்கதான் இருட்டாகுது சொல்ல நீ சொல்லாயா ஏங்க சிரிக்கிற பேரு கேட்கலையா பேரு கேட்கலையா அம்மா வகப்பட்ட வசந்தம்மா மகாலட்சுமி யாரு வாங்க நீதான் வாங்கிட்டு வந்த ஆமா எப்படி அங்க கூட கேட்க என்ன கிடக்குது என்ன வாங்கி தின்னவன காதுல வாட உனக்கு விஷ ஊத்துறமா சோத்துல ஆபரேஷன் பண்ணி 30 நாள் தாங்க ஆகுது 30 நாளே கூட்டு வந்து இப்படி நான் ஆட விட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குதா வீட்டுல படுத்து கிடந்தா காய்ச்சி வருமா தலைவர அதனால வஸ்தாம்பர்கள் மகாலட்சுமி சொத்துல அன்பளிப்பு ஆண்டவன் கிருபையால நோயற்ற வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும் ராமாஜெயம் இந்த ஊரான ஊருக்குள்ள இப்படி வள வள வாழ்ந்தால் செல்கள் செவல பல மாதிரி கல்லுல தக்கல எங்க வள அவங்கள பார்த்து இன்னார் வந்து எதுக்கு வந்து யா வந்து அப்பா யாரே அதிகாரி அதுக்கு வந்த இச்சராதண்ணா சரி என்னடா இப்படி வந்து கிடக்குற டாடி ஐயோ அதுலனா இந்த ஊரான ஊருக்குள்ள வள வள வாழ்ந்தால் செல்கள் செவல பல மாதிரி கல்லுல தக்கல எங்க வள அவங்கள பார்த்து இன்னார் வேலையில வந்துக்கிறீ என்ன போறானா பூந்துக்குச்சு ஏன் ஒரு இடத்துல நின்னு ஆடுக ஒரு பொம்பளை நான் ஒரு அப்படி சுறுசுறுப்பா இருக்கிற பிடிக்கணும் இந்த ஊர்ல என்ன பார்த்து கேட்டு பாருங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி ஒரு பொம்பளை நல்ல ஒழுக்கமான பொம்பளை வாய் பேசாம இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்க பொம்பளை இந்த ஊர்ல பாத்துக்க மாட்டாங்க போயாயா உனக்கு என்னதான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பெரிய செல வைக்கிறீங்க எப்படி எப்படி செல வச்சு பேர் எழுத போறாங்க எப்படி எப்படி உத்தம பத்திரி 1 நம்பர் சேவடியா இவன் உசுரோட இருக்கலாமாங்க சொல்லுங்க ஊத்துல நீ கேக்குற கேள்வி அதல்ல இந்த அம்மாவுக்கு செல வைக்கிறாங்க ஆமா உத்தம பத்தினி 1 நம்பர் தேவடியா அப்படி என்ன நினைப்பாங்க நம்ம கவுண்டர்லாம் அம்மா உத்தம பத்தினி 1 நம்பர் தெய்வம் சரி என்ன இருந்தாலும் பரவாயில்லை பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் அதற்கு முன்பதாக இங்க நான் வந்திருக்கேனே இன்னைக்கு என்ன நாடகம் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் ஏதாவது ஒண்ணு தெரியுமா எதுக்கு வந்த எதுக்கு வந்த கூத்தாடிட்டு கல்ல சம்பளம் வாங்கிட்டு போலாம் வந்துட்ட மானக்காட்ட நாய என்ன நாடகம் தெரியுமா தெரியும் என்ன தெரியாமல வந்தாங்க அதானே இல்ல வண்டியில படுத்து தூங்கிட்டு இருந்தியே தெரியாத மரகத வள்ளி கல்யாணம் ஜன்னல் திறந்து விட்டு படுத்துருந்தியா கொசு கடிச்சிட்டு நான் தூங்க முடியல அண்ணா இன்னைக்கு என்ன நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மரகத வள்ளி திரு கல்யாணம் இந்த நாடகத்துல நான் வந்திருக்கேன் நான் யாரு என் பேரால தெரியுமா ஊர்ல இருக்க அத்தாயக்கா ராமாயக்கா குப்பாயக்கா ஒட்டு வருவோம் ஜாஜனா சொந்த வந்தா என் பேரால உங்களுக்கு தெரியுமாக்கா வாய்தான் பேசுறது என்ன அப்படியே அப்படி சொல்லுமில்ல அப்படி அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தூக்கு வராம இருக்கும் கொஞ்சம் நிறைய உண்மையா போய்ங்களாங்க அப்படி என்ன அப்படி புடிச்சு வச்ச பிள்ளையாருங்களோட உட்காந்துட்டு அப்படியே நீ ஒரு ஆள் இருந்தா வெடி வெடி கூத்தாடி ஐயோ புழுகு சீலக்கார அக்கா ஐயோ அக்கா ஐயோ அம்மா ஐயோ ஐயோ நோம்பி முடிச்சு புதுசா மைக்கு செட்டு கட்டி விட்டுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது நீ படுத்துங்க சார் நான் யார் தெரியுமா அம்மா செந்திரும் மாலி தங்கை
மூச்சு வாங்குறேன்னு பாவம் பார்த்து கொடுத்த பாருது தலைவரை. தண்ணி வேணாடா. யூடியூப்காரரே அவரே தான். எங்க வாய் பேச மாட்டீங்களா? என்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அண்ணா என் பேர் என்ன தெரியுமா? செந்திருமாலின் தங்கை. நான் சுந்தர விஜயன் தேவி. என் பெயர் ஆயன் தங்கை அழகு சுபத்திரை. அழகு சுபத்திரை. நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? அவர்தான். தாய் தந்தைகள் யாரு? நான் சொல்லுங்க. அதனால நான் யார் தெரியுமா? எங்க அப்பா அம்மா யாரு? எப்படி பிறந்தேன்? அம்மா பர்கரிசி. இந்த பர்கரிசி யாகத்துல இந்த பெண் நான் பிறந்தேன். அப்படியா? அப்படி பிறந்து நான் யாரை திருமணம் செய்தேன்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சொல்லாத முன்னே ஏன்டா முந்திக்கிற முந்திரி கோட்டையாட்டம் அழைச்சு போனவன சொல்றப்ப எனக்கு ஒரு ஆர்வம். எப்படி என்ன மாதிரி ஒரு வேலை இருப்பாரா அப்படின்னு. அண்ணா எங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவருக்கு எத்தனை பேரு? எத்தனை பேர் தெரியுமா? 11 பேர் எங்க வீட்டுக்காரருக்கு. இது வேற எங்க இருக்கு? எனக்கு ஒரு பேரு தானே. பாரு கவுண்டர். அப்புறம் 11 பேருன்னா ஆமா எங்க வீட்டுக்காரருக்கு அங்க என்ன குசல் நாடகம் நடக்குது? இங்க மரகதலைகள்னா அங்க குசல் நாடகம். அவ்வளவுதான். நல்லா கேட்டுக்குவாங்க. உங்க வீட்டுக்காரர்கள் ஒவ்வொரு பேர். எங்க வீட்டுக்காரருக்கு 11 பேரு. ஆமா அப்படியே. எங்க வீட்டுக்காரர் ரேசப்பட்டாலும் கிடையாது. எங்க வீட்டுக்காரருக்கு 11 பெயர், 12 அழகு, 32 எங்க வீட்டுக்காரருக்கு லட்சணம். 11 பேரு, 12 அழகு, 32 லட்சம். ஆமா பரவாயில்ல. எங்க வீட்டுக்காரருக்கு 32 லட்சம். அந்த எதை பார்த்து மயங்கின தெரியுமா? என்னத்த பார்த்த? நீ கேக்குறத பார்த்து தப்பாதான் தெரியுது. 12 அழகு, 12 அழகு பார்த்து மயங்கினடா. அந்த 12 அழகு என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருந்துச்சு? எங்க எங்க இருக்குது? இந்த உச்சி முதல் இந்த உள்ளங்கால் வரை அப்படி அந்த 12 அழகு பார்த்தா 8 கண்ணு விட்டறியும் எங்க வீட்டுக்கார பாக்க. அப்படியா? நினைப்பச்சுக்கோ. அப்பேற்பட்ட பேரழகு. பேரழகு. அம்மா அவரை எதனால மயங்கினே? அந்த அழகெல்லாம் அவருக்கு எப்படி இருந்துச்சு? இந்த உச்சி முதல் இந்த உள்ளங்கால் வரை எப்படி இருந்து தெரியுமா? தலையிலே பிரம்ம கவசம், பல்லிலே பரச வீணை, நாவிலே நட்சத்திரம், தோளிலே துளசி மணி, மார்பில் மாணிக்க பதக்கம், கொப்பில் அமிர்த கலசம், தொடையில் உபய மாணிக்கம், முழங்காலில் முத்து மாணிக்கம், பாதத்தில் செந்தாமரை. இத்தனை 12 அழகோடு என் வீட்டுக்காரர் இருந்தாரடி. அம்மா வாக்கு சொல்லுது என்னன்னு நினைச்சுக்கிச்சு. கீழே இறங்கி உட்காந்து தூங்கும். படிக்கட்டுல உட்காந்து மண்டை கிண்டி உடச்சிட்டு போவான். அதனால கல்யாணம் செஞ்சு அவர் தான் செய்யணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார கல்யாணம் செய்து 2 பேரும் ஒன்னா சேர்த்து நான் ஒரே ஒரு ஆம்பளை பையனை மட்டும் பெற்றிருக்கேன். பையன் பேரு? என் மகன் பேர் என்ன? வாழ்வீர் அபிமன்னன். வாழ்வீர் அபிமன்னன். ஆமா. சரி சரி சரி. ஐயோ இத்தனை எல்லாம் இருந்து என்னப்பா உங்களுக்கு? சும்மா பின்னாடி பின்னாடி என்ன பையகரியா? சும்மா சரி. அது அம்மா அப்படி 11 பேர் 12 அழகோட 32 லட்சத்தோட கூட்டுக்கார கல்யாணம் பண்ணினா என்னடி புண்ணியத்தை கண்டாடியே. அம்மா இந்த பாடா போட மனச எனக்கு எதுல குறை? எதுல குறை? எங்க கவுண்டர் என்ன குறையாம இருக்கிறேன்? சொல்லுங்க கவுண்டர். நீங்களாச்சு எந்த குறையில்? ஏய் உன்னை கேக்குற மூடிக்கிட்டு நிக்கிறேன். நான் கவுண்டர் தான் கேக்குறேன். சொல்லுங்க கவுண்டர். நல்லா தான் இருக்கிறேன். இப்பேரு போட்ட பொம்பளை போட்டுட்டு வந்தாலும் ஊர் மேல தெரியுதுனால என்னக்கா பண்ணு சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல ஏதோ நல்லதா ஒரு ஆளை பார்த்து ஒரு 10-15 கோயில் பூசாரி புட்டிசாமி இருக்குன்னு நான் குத்து மதிப்பு இல்லாம கரெக்டா சொல்லிட்டேன். இனிமேல் அவர் தான் எல்லாமே. என் வீட்டுக்காரர் டைவர்ஸ். அப்புறம் டைவர்ஸ் என் உடல், என் ஆவி, என் உயிர். ஆவி இங்க இல்ல, ஆவி இங்க இருக்கு. சரி மொத்தமா சொல்றேன். நாசமா போனவனே. என் உடல், என் ஆவி, என் மூச்சு எல்லாமே அவருக்கு தான். தலைவருக்கா? ஏன் தலைவர் இப்படி பண்ணி இப்படி திடீர்னு என் பொழப்புன்னு கை விட்டு? ஆமாங்க என் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. வாத்தியாரு நீங்க தான் ஒரு வாரம் 2 வாரம் அப்படி வரீங்களா போறீங்களா? இந்த வழியாவே போறாரு. பைபாஸ் எங்க வீட்டு மேலே ஏதான் போறாரு வராரு. ஒரு நாளைக்கு அப்படி இப்படி வராரு. இந்த புண்டமாய் வண்டியோட போயிடுறான். வீட்டுக்கு ஊத்துறீங்கன்னா ஒரு நாளைக்கு வராரா போறாரா ஒண்ணுமே இல்ல. அதுக்கு நாளைக்கு நான் சும்மா கிடப்பேன். பயிரதான் சோறு திங்கு. அதெல்லாம் மண்ணா திங்குறியா? நான் என்ன பண்ணுவேன்? அதனால வந்து இந்த சண்டால போய் இப்பே அழகான பொம்பளைய விட்டுட்டு எந்த தாசி வீட்டுக்கு போறோம், எந்த தேசி வீட்டுக்கு போறோம், எந்த நச்சுகள் சக்கலாத்தி வீட்டுக்கு போறோம், எந்த
ஏழு கண்ணு சக்கலாதி வீட்டுக்கு போச்சோ எந்த பாம்பு கண்ணு சக்கலாதி வீட்டுக்கு போச்சா தெரியல ஐயா என் வீட்டுக்காரரு. நான் மெத்தையில படுத்தாலும் நான் ஒத்தையில படுக்கவே மாட்டேன். ஏன் நான் இருக்கிறேன் யா ஒத்தையில கருமை 7 வருஷம் ஆம்பளை ஒரு நாய் போட்டு படுத்தல பட உன்னை போட்டு படுப்புனாடா. நாய் கடிச்சு வச்சிரும். அதனால என்ன சொல்லிப்பா 6 மாசம் ஆகுது அந்த பாலா போன ஆம்பளை விட்டுட்டு போய் 6 மாசமா நான் தனியா இருக்கிறேன்டா. ஒரு வார்த்தை சொல்லி நான் வந்திருப்பேன் தூங்குறதுக்கா பத்தி கலப்புறம் ஓடி சாமி கும்பலான்னு எத்தனை பார்த்துருக்கிறேன். அதனால அம்மா எங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு என்னன்னு தெரியல. என்ன விட்டுட்டு போய் 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் புருஷனோட ஒன்னா சேர்ந்து பைக்ல போறாங்க, சண்டைக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க. நான் மட்டும் ஒண்டியாக எத்தனை நாளுக்கு 6 மாசம் தெரியுது என் பக்கத்துக்கு காரரு. நீங்க ஒரு நல்ல முடிவு கொடுத்து பார்க்கலாம். என்ன தவிர எல்லாத்துக்கும் போறேன். அதனால வந்து இன்னைக்கு என்னன்னாலும் சரி நான் உனக்கு சொல்றேன். நான் என் புள்ள போயிருவேன். என் வீட்டுக்காரர் நினைப்பா இருக்குது. நான் வீட்டுக்குள்ள போறேன்னா ஒருவேளை வீட்டுக்காரர் இங்க வந்தா என்ன கேட்காம உள்ள விட்டுறாத. உன்னை கேட்டுட்டு தான் உள்ள விடுவேன். அப்புறம் யாராவது வந்தாரா சொல்றேன். அது 3:30 மணி பிசாசு. ஏன்டா விளக்குவாயா? பூஸ்ட் வாங்க போறேன். ஊர்ஸ் வாங்க போறேன். பூஸ்ட். ஓகே 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 டன். சரி டன். அதனால இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாலும் வருவாரு. அப்படி மீறி வந்தாங்கன்னா நான் கேட்டா மட்டும்தான் கதவு திறக்கணும். புரியுதா? பாத்து வை, அந்த ஆம்பளைக்கு வரட்டும். இன்னைக்கு அந்த ஆம்பளையா இல்ல நானும் ஒண்டி கொண்டு நான் பாக்கல. ஓடு 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 ஓடு.